சுயமரியாதை இயக்கத்தோட பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். இயக்கத்தின் குறிக்கோள் 15 அம்ச கொள்கை. 1929 செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் மூலம் இந்த இயக்கத்தின் 10 அம்ச கொள்கையை வெளியிட்டார் பெரியார். அப்போது 1929 செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் எத்தனை அம்ச கொள்கைனா 10 அம்ச கொள்கையை பெரியார் வெளியிட்டிருக்காரு. அவையானவை அது என்னென்ன அப்படின்னா, மக்கள் பிறப்பால் சாதி பேதம் அற்றவர்கள். மக்கள் பிறக்கும்போது சாதி பேதம் இல்லாதவங்க. சாதி பேதம் கற்பிக்கும் மதம், வேதம், சாஸ்திரம், புராணம் இவைகள் பின்பற்றக்கூடாது. வர்ணாசிரமப்படி பிராமணர், சத்திரியர், வைசியர், சூஸ்திரர், பஞ்சமர் என்ற பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்களிடையே தீண்டாமை ஒழித்து பெருங்கிணறு, குளம், பள்ளிக்கூடம், சத்திரம், தெரு, கோவில் முதலியவற்றில் பொது மக்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும். இவற்றுக்கு எதிர்ப்பு வந்தால் அரசாங்கம் மூலம் சட்டம் இயற்றி அச்சட்டத்தின் மூலம் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். சாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம், குறியீடுகள் முதலியவற்றை உபயோகிக்கக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை திருமண வயது 16க்கு மேல் இருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு? பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 16 வயசுக்கு மேலே திருமண வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒத்துப்போக முடியாவிடில் பிரிந்து போகும் உரிமை வேண்டும். விதவை மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். கலப்பு மணம் செய்து கொள்ளலாம். ஆண்களுக்கும் பெண்களும் தங்கள் துணைகளை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். திருமண சடங்குகள் போன்றவை மிகவும் சுருக்கமாகவும் சிக்கனமாகவும் ஒரு நாளைக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். கோவில் பூசைகளுக்கு பணம் விரயம் செய்யக்கூடாது. கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே இடைத்தரகர்கள் கூடாது. கோவில் சொத்தை கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்த வேண்டும். மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்தல். பெண்களுக்கு சொத்துரிமை, உத்தியோக உரிமை அளித்தல். ஆசிரியர்கள் அனைவரும் பெண்களாகவே இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் எல்லாமே யாராக இருக்கணும்? பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர்கள் அனைவருமே பெண்களாக இருக்க வேண்டும். தீண்டத்தகாதோர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்போருக்கு உணவு, உடை, புத்தகம் ஆகியவற்றை கொடுத்து அவர்களுக்கு கல்வியளிப்பது. அவர்களுக்கு அரசாங்க நிலங்களை வழங்குதல். பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்கு உள்ள தடைகளை இடர்பாடுகளையும் களையும் நீக்கல். கல்வி சம்பந்தமாக தாய்மொழி, அரசாங்க மொழி தவிர பிற கல்விக்கு பொது பணம் செலவிடக்கூடாது. ஆரம்ப கல்விக்கு பொது பணத்தை செலவழித்து கட்டாயமாக கற்பிக்க வேண்டும். உயர்நிலை கல்விக்கு பொது நிதியை செலவிடக்கூடாது. அரசாங்க அலுவலகங்களுக்கு தேவைப்பட்டால் வகுப்புவாரி ஒதுக்கீட்டின்படி மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிப்பிக்க வேண்டும். சிற்றுண்டி, ஓட்டல் முதலிய இடங்களில் வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 14 அம்ச கோரிக்கையில் 15 கோரிக்கைகள் வச்சிருக்காரு. மேற்கண்ட நோக்கங்களையும் கொள்கைகளையும் கருத்துக்களையும் இதற்கு முன்பிருந்த சீர்திருத்தக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பெரியார் ஈவேரா நினைவுபடுத்த தவறவில்லை. இத்தகைய கொள்கைகள் உலகின் பல்வேறு முன்னேறிய நாடுகளில் பின்பற்றப்படுவதையும் பெரியார் எடுத்துக்காட்டினார். எனவே பெரியார் இத்தகைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்துடன் சுயமரியாதை இயக்கத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். மனிதனுக்கும் வெட்கமும் ரோஷமும் மான உணர்ச்சியும் ஏற்படுவதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது என்று கூறி வந்தார் பெரியார். இந்த கூற்று ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனிதனுக்கு வெட்கமும் ரோஷமும் மான உணர்ச்சியும் ஏற்படுவதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது என்று கூறி வந்தார் பெரியார். மலேசியா பயணம். மலேசியாவுக்கு எப்போ போனார்னா 1930. பெரியார் ஈவேரா செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை பிரகடனம் செய்த பின் மலேசியாவில் சுற்றுப்பயணம் செய்து தீவிர சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். 1930. 1929 செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். அடுத்த ஆண்டு மலேசியா போயிருக்காரு. மலேசியா பிரச்சார பயணத்தை முடித்து கொண்டு நாகை திரும்பிய பெரியார் தாடி வளர்க்க துவங்கினார். எங்கே தாடி வளர்த்திருக்காருனா நாகை மாவட்டம் தாடி வளர்க்க துவங்கினார். தமிழ்நாடு எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட உண்மை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம் ஆகிய அமைப்புகளை துவக்கினார். உண்மை நாடுவோர் சங்கம், தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம் ஆகிய அமைப்புகளை துவங்கினார். சமதர்ம அதிகாரி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை தமிழாக்கம் செய்து வெளியிட்டார். சமதர்ம அதிகாரி
தமிழாக்கம் செய்து வெளியிட்டார். 1939ஆம் ஆண்டு விருதுநகரில் மாகாணம் 3வது சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்டது. 3வது 1931 விருதுநகரில் நடத்தியிருக்காரு. தமிழ் நாடெங்கும் சமதர்ம சங்கங்களை நிறுவப்பட்டது. அடுத்த ஆண்டு 1932 எகிப்து, ரஷ்யா, கிரேக்கம், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், இங்கிலாந்து, இலங்கை ஆகிய நாடுகள் 11 மாதங்கள் சுற்றுப்பயணம் செய்து தனது சுயமரியாதை இயக்கம் பற்றி அந்நாடுகளில் இருந்த சமுதாய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள் ஆகியோருடன் கலந்துரையாடினார். இப்பயணத்தின் பொழுது பெரியார் மேலை நாடுகளின் அரசியல் முறைகள், சமுதாய இயக்கங்கள், பொருளாதார சமுதாய முறை, வாழ்க்கை முறை, பொது நிர்வாகம் பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டார். புதிய கருத்துக்களோடு அனுபவத்தோடும் தமிழ்நாடு திரும்பினார். 1932 நவம்பர் 1 பயணத்துக்கு போனதுனால என்ன பயன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாடு திரும்பிய பெரியார் ஈவேரா சுயமரியாதை பிரச்சாரத்தோடு தீவிர சமதர்ம பரப்பாளரானார். மேலை நாட்டு அனுபவம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துக்கு புதிய பரிணாமத்தை கொடுத்தது. ரஷ்ய பொதுவுடைமை தத்துவமும் நடைமுறையும் பெரியாரை வெகுவாக கவர்ந்தன. ரஷ்யாவோட பொதுவுடைமை தத்துவம் பெரியாரை ரொம்ப கவர்ந்துச்சு. மார்க்சிய சித்தாந்தத்தை மார்க்சிஸ்ட் பிலாசபியை வழிகாட்டியாக கொண்டார். பிரபல தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் சிங்காரவேலு செட்டியாருடன் இணைந்து சுயமரியாதை குறிக்கோளுடன் சமதர்ம கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்கினார். இத்திட்டம் சுயமரியாதை இயக்க வரலாற்றில் குறிப்பிடத்தக்க முக்கிய நிகழ்ச்சியாகும். ஏனெனில் மேலை நாட்டு அனுபவம் பெரியாருக்கு தேசிய பார்வையை கொடுத்தது. புரட்சி வார ஏட்டை துவங்கினார். தீவிர சமதர்ம பிரச்சாரத்திற்காக பெரியார் தண்டிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். எப்போனா 1933 1933 மே 21ஆம் தேதி மே தினமாக கொண்டாடுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மே தினம் 1923 மே 1 சிங்காரவேலர் மே தினம் கொண்டாடுவார். பெரியார் என்ன சொன்னால் 1933 மே 21 கொண்டாடுங்க, மே தினமாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், ஓராண்டு காலம் சமதர்ம வேலை திட்டத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். 1934 திருத்தப்பட்ட திட்டம் சமதர்ம சித்தாந்தத்தின் அடிப்படையில் சுயமரியாதை இயக்க வேலை திட்டம் கீழ்கண்டவாறு திருத்தி அமைக்கப்பட்டது. முதலாளித்துவ பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பது, தேசத்தின் கடன்களை ரத்து செய்வது, அனைத்து தொழிற்சாலைகளையும், ரயில்வேகளையும், வங்கிகளையும், கப்பல், படகு போக்குவரத்து சாதனங்களையும் தேசியமயமாக்குவது, அதேபோன்று தேசத்தில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களையும், காடுகளையும், மற்ற தாவர சொத்துக்களையும் பொது மக்களுக்கு உரிமையாக்கல், குடியானவர்களும் தொழிலாளர்களுக்கு லேவா தேவிக்காரர்களிடம் பட்டிருக்கும் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வது, அடிமை ஒப்பந்தங்களை அனைத்தையும் ரத்து செய்வது, சுதேச சமஸ்தானங்களை மாற்றி இந்தியா முழுவதும் தொழிலாளிகள், குடியானவர்கள் மற்றும் உடல் உழைப்பு வேலைக்காரர்கள் ஆகியோர் நேரடியாக ஆட்சியின் கீழ் கொண்டு வருவது, தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 7 மணியாக குறைத்து ஊதியத்தை உயர்த்தி அவர்களது சுக வாழ்க்கைக்கு வேண்டி அனைத்து வசதிகளையும், நூல் நிலையங்கள், மருத்துவமனைகள், பொழுதுபோக்கு